சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா சில உண்மைகளை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துக்கணும். இது பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். எந்த நேரத்துல இத வெளியே கொண்டு வரணுமோ அந்த நேரத்துல இத வெளியே கொண்டு வந்தாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். நான் இவ்ளோ நாள் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் தப்பான வழிக்கு போக மாட்டேன். யாரோட வாழ்க்கையும் தட்டி பறிக்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. 1000 வலிய சுமந்துக்கிட்டு 1000 கனவோட வாழ்ந்துகிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் செழியனை நேசிக்கிறது, ஆதிசங்கரிக்கு மருமகளா வர நினைக்கிறது, எல்லாத்துலயும் உண்மை, சத்தியம், தர்மம், நியாயம் இருக்கு. நானும் செழியனும் சேர்ந்து வாழணுங்கிறது காலத்தோட விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது பாட்டி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பாட்டி. இன்னும் கொஞ்ச நாள நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்? அடிமட்டத்துல இருக்கேனா மேல் மட்டத்துல இருக்கிற செழியனை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்கிற இந்த நியாயமான கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பிரச்சனைய நீங்க பெரிய பிரச்சனைய மாத்தாம விட்டுருங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. நீ என்ன ஏமாத்த என்னதான் காரணம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. நீ செழியனை நினைக்கிறது தப்பு தப்பு தப்பு. ஆதிசங்கரிக்கு மருமகளா வர நினைக்கிறது மிகப்பெரிய குற்றம். இந்த வீட்டுக்கு மகாராணியா வர நினைக்கிறது தர்மத்தை மீறின பாவம். உன்னை நீ நியாயப்படுத்தி என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அதை என்னால ஒரு காலமும் ஏத்துக்க முடியாது. நான் ஆதிசங்கரியோட குடும்பத்துக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அந்த கடமைக்கு நன்றி கடனா நான் அங்க உண்மையா விசுவாசமா அந்த குடும்பத்துல ஒருத்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். என் விசுவாசத்தையும் உண்மையையும் குழி தோண்டி புதைக்க வச்சு ஆதிசங்கரிக்கு என்ன துரோகியா மாத்திடாத. உன்னை கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். தயவு செஞ்சு நீ கற்பனையில வாழ்ந்து உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நீ நினைக்கிறது நிஜத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது வாழற வாழ்க்கைக்கு ஒரு காலம் சாத்தியம் ஆகாது. இந்த குடும்பத்தையே நம்பி வாழற, இந்த குடும்பத்தை நலனுக்காக தியாகம் பண்ணி வாழற நாங்க சொல்ற உண்மையை நம்ப மாட்டீங்களா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியலன்னு. அங்கிள், நீங்க இந்த வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. காயத்ரிய பத்தி அன்னபூர்ணி ஆண்டி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லையே. இது எங்க போய் முடிய போகுது, யார் கூடிய கெடுக்க போகுதுன்னு தெரியல. ஆதிசங்கரே, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அந்த காயத்ரி பொண்ண பார்த்தா சரியானவ மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவளால நாம ஏதோ பெரிய பிரச்சனைய சந்திக்க போறோம்னு மட்டும் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இத சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அந்த காயத்ரியையும் கண்ணம்மாவையும் கூப்பிட்டு உடனே எல்லாத்தையும் விசாரி. நீ சொல்றதும் கரெக்ட் தான். நெருப்பு இல்லாம புகையாது. காயத்ரி இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருந்தா அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டா அடுத்த நிமிஷமே அவளை நான் விரட்டிடுவேன். அக்கா, உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னடா சொல்ற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அக்கா, நான் எல்லா விஷயத்திலயும் உங்களை நம்புறேன். ஆனா காயத்ரி விஷயத்துல மட்டும் நீங்க எத்தனையோ தடவை மன்னிச்சு விட்டுருக்கீங்க. எங்க நம்பிக்கையெல்லாம் கொன்னு புதைச்சிருக்கீங்க. இந்த முறையும் அதான் நடக்க போகுது. எனக்கு என்னவோ நீங்க காயத்ரியை கண்டிப்பீங்க, இந்த வீட்டை விட்டு அனுப்புவீங்கன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லக்கா. தண்ணியில விடப்பட்ட தாலி உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த தாலி உனக்கு சொந்தம் இல்ல.
இந்த தாலி எப்பவுமே உன் கழுத்துல ஏறாது. உனக்கு சொந்தம் இல்லாதத நீ வச்சிருக்கவும் கூடாது. பாட்டி, தண்ணீர்ல விடப்பட்ட தாலி தண்ணிக்குள்ள முழுகாம ஏன் காலடியில வந்தது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாட்டி. அது தன்னால ஏன் காலடிக்கு வந்ததாலதான் இந்த தாலி ஏன் கழுத்துல ஏறுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. அந்த நம்பிக்கையை கொடுத்தது மனுஷங்க இல்ல, தெய்வம். தியாவால ஏத்த முடியாத விளக்க நான் ஏத்தி முடிச்சேன். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாட்டி, தெய்வம் கொடுத்த நம்பிக்கை என்னைக்குமே தோத்து போகாது. நீங்க மனுஷங்களை நம்பி பேசுறீங்க, நான் தெய்வத்தை நம்பி வாழ்றேன். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாட்டி. அது ஏன் பாட்டி உங்களுக்கு புரியல? வேண்டாம் காயத்ரி, தெய்வம் என்னைக்கும் நேர்ல வராது. ஆனா மனுஷங்க கூடவே வாழறாங்க. இந்த மனுஷங்களுக்கு வாழ வைக்கவும் தெரியும், வாழ வச்ச வாழ்க்கைய கெடுத்து குழி வெட்டி அழிக்கவும் தெரியும். ரொம்ப மோசமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சொன்னா புரிஞ்சுக்கோ. எதிர்த்து சண்டை போட ஆள் பலமும் இல்ல, பண பலமும் இல்ல. நீ மோத போறது ரெண்டுமே இருக்கிறவங்க கிட்ட. உன்னால ஜெயிக்க முடியாது. தோத்து போக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை நீயே நடத்தணும். செழியன் படிச்ச படிப்பு, செழியன் வாழற வாழ்க்கை, செழியன் இருக்கிற இடம், செழியன் வாழற ஒசரம், செழியனுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட், செழியனுக்கு சொசைட்டில இருக்கிற மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, சொல்வாக்கு, அதிகார மட்டத்துல இருக்கிற பவர், இது எல்லாத்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. காயத்ரியை நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல எதுக்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அண்ணே, அவளை வீட்டை விட்டு அனுப்ப நாங்க யாரும் ஆர்வம் காட்டல. அவளால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அக்கறை காட்டுறோம். அன்னபூர்ணி, நீ எப்பவும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் அவசரப்படுவ. இதுலயும் நீ அவசரப்படுறியோன்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ, அப்படிலாம் இல்லன்னா. அன்னபூர்ணி, காயத்ரி, கண்ணம்மா இந்த 2 பேரும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நீ ஏதோ அறகுறையா அவங்க பேசுறத கேட்டுட்டு அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு நீயா கற்பனை பண்ணிட்டு பேசினா அவங்கள விசாரிக்காம அதை எப்படி நான் உண்மை நம்புறது? இது வரைக்கும் நீ ஒரு தடவையாவது உண்மையை பேசியிருந்தாலாவது இப்ப நீ சொல்றது உண்மையா இருக்கும்னு நான் யோசிக்கலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இப்படி எல்லாரும் என்ன மட்டம் தட்டி தான் நல்லது கெட்டது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அவங்க 2 பேரையும் போன் போட்டு வர சொல்லு. அப்புறம் முடிவு பண்ணலாம். நீ சொல்றது உண்மையா இல்ல இந்த குடும்பத்துக்கு எதிராக அவங்க பண்றது சரியான்னு. சரிங்க நீ. ரேஷ்மா, போன போடு. இது பண்ற நீ. என்ன? நாட் ரீச்சபிள்.